வெல்கம் டு கவா விலாக்ஸ். இந்த கவா விலாக்ஸிங் சொல்கிற தகுதியை உருவாக்குனதே நீங்கள் தான். ஏன்னா ஒரு வருஷம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப் வீடியோ இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது. நான் ஒரு மன உளைச்சலில் இருந்தப்போ நண்பன் வந்து இதுமாரி ஃபோன் அடித்து இல்லை வீடியோ எடுக்கணும்டா நாளைக்கு காலைல கடையில் ஏறுறா அப்படின்னா. யதார்த்தமாக கடையில் என்ன நடக்குமோ கேஷுவலாக பேசிவிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் ஒரு மாதம் கழித்து அந்த வீடியோ வரப்போ தான் தெரியும் யூடியூபு இன்ஸ்டாலாம் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு. அவ்வளோ பேர் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் சித்தி என் கடையில் வீடியோ எடுக்கிற மொதல் நாள் வந்து வீடியோ ஒரு ஃபயர் ஒன் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா ஃபோன் அடித்து எங்கே இருக்குங்கப்பா எங்கள் சித்து ஃபோன் அடிச்சு ஃபோனுக்கு காணா போச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பதட்டமாக இருப்பாங்க. நான் தண்ணி ஒடிச்சு உட்காருன்னு சொல்லிப்பேன். அது வந்து காமெடியில் சீரியஸாக அவங்க பதட்டமாக இருந்தாங்க. அதுதான் நான் சொன்னேன். ஊரில் வந்து நம்ம ஒரு பையன் சலாம்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து இதுமாரி நீங்கள் வீடியோ பண்ணுங்கண்ணா. ஆனால் சித்து ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து நீ பண்ணுக்கவா நல்லா தானே நீ பண்ணிகிட்டு இருக்க ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நிறையா நம்ம பண்ணி பார்த்தோம். ஆனால் சரியாக நம்மளால் பண்ண முடியல. அது இல்லாமல் நான் தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல வந்து நான் தனியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது சாமி தான். ஏன்னா எனக்கு ஒரு கூச்சமாக வெளியில் பேசுகிறதுக்கு ஆடுறதுக்கு இதெல்லாம் வந்து பேசுகிறது ரொம்ப கூச்சமாக இருக்கும். அதை வந்து உடச்சது வந்து சாமி தான் எனக்கு. அதுக்கப்புறம் சரி ஊரில் நம்ம கடை எடுத்தாச்சு. அந்த போன வருஷம் ஃபுல்லாக ஆறுதல் என்னன்னா எனக்கு இந்த சித்து எனக்கு போட்ட வீடியோ தான் பயங்கர எனக்கு ஆறுதல். வெளில போனால் நான் கவானா நீங்கள் தானே சித்து ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நிறையா பேர் கேட்க எனக்கு ஒரு நம்ம ஊரில் கடை எடுத்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போ எந்த அளவுக்கு எனக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும் ஊருக்குள்ளே அப்படின்னு. அப்போ தான் எனக்கு சாமி மூலியமாக கோபி அண்ணா பழக்கமானாங்க. கோபி அண்ணா பழக்கமாகி சாமி எங்கள் 2 பேருமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்காக இந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்து வீடியோவும் பண்ணுங்கள். இன்னமும் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு நிறைய. எனக்கு அவர் டைம் கொடுக்கறதால இந்த அளவுக்கு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் முக்கியமான சாமி தான். இந்த 100Kக்கு வந்து நான் எப்படின்னா என்னோட பங்கு ஒரு 20% தான் இருக்கும். பாக்கி 80% என் கூட உள்ளவங்க எல்லோரும் தான். ஆனால் துபாய் வந்து இப்படி இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. ஊரில் தமிழ் மக்கள் இருப்பாங்க. நம்ம 75K இருந்து ஊர்லேருந்து வந்தப்போ இந்த 25K வந்து எப்படி ஏறிச்சு எனக்கே தெரியல. இந்த ஒரு 2-3 மாதத்தில் சல்லுன்னு ஏறிடுச்சு. ஊரில் இந்த எடிட்டிங் விட துபாய்க்கு வந்து எடிட்டிங் நீங்களே பார்த்துருங்க வீடியோ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. அதுக்கு ஒருத்தர் முக்கியமான ஆள் வந்து நீங்களே டான்ஸ் வீடியோவில் பார்த்துருவீங்க. முத்துங்கிறவன் பயங்கர சப்போர்ட்டு. அவன் இல்லைன்னா இந்த அளவுக்கு 100K வர்றதுக்கு முக்கியமான சாமி ஊருக்கு போயிருக்கான். அவன் இல்லாமல் இந்த 100K செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவன் இல்லாமல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. சாமி மூலியமாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா எனக்கு கிடச்சாங்க. இன்னமும் பேர் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே.